கர்த்தரும் இரட்சகரும் மீட்பெருமாயிருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளுக்குரிய தியான வசனம் சங்கீதம் 101 அதன் 2வது வசனம். உத்தமமான வழியிலே விவேகமாய் நடப்பேன் என்று ஆண்டவருடைய நாமத்தினாலே இந்த சங்கீதக்காரன் தன்னை அர்ப்பணிப்பதை நாம் இங்கே வாசித்தருகிறோம். அவன் சொல்லும்போது உத்தமமான வழி அப்படின்னால் நேர்மையான, நீதியான, செம்மையான வழியிலே விவேகமாய் ஞானமாய் நான் நடப்பேன் என்று சொல்லுகிறான். காரணம் என்ன? இன்றைக்கு வழிகள் அப்படி என்று பார்த்தால் மனிதனுடைய வாழ்விலே அவனை வாழ வைப்பதற்கென்றும் சில வழிகள் இருக்கிறது. அவனை வாழ்வை அழிப்பதற்கென்றும் வழிகள் இருக்கிறது. அதிகமான வழிகள் மனித வாழ்வை அழிவுக்குட்படுத்துகிற, நாசத்துக்குட்படுத்துகிற, ஏமாற்றத்துக்குட்படுகிற வழிகளாக இருக்கிறது. ஆனால் உத்தமமான வழி என்றால் ஆண்டவருடைய வார்த்தையின்படி வேத வசனம் காட்டுகிற நீதியின் வழியானது. காரணம் இதன் சொல்லுக நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு அப்படி என்று சொல்லப்ப ஜீவ வழியானது. அதற்கு அந்த வழியாக இருக்கிற அந்த வேதம் சொல்லுகிற அந்த ஜீவ வழியான அந்த நீதியின் வழியான அந்த வழிக்கு ஆண்டவரே வழியாகவும் இருப்பதை நாம் இங்கே காண முடிகிறது. அதை சொல்லுகிறான், எனக்கு அந்த உத்தமமான வழியிலே நான் ஞானமாய் நடந்து கொள்ளுவேன். வழி உத்தமமானது தான், ஆனாலும் ஒரு மூடனைப் போல நடந்து கொள்ள மாட்டேன். ஞானமாக ஆசீர்வாதங்களை அந்த வழிகளிலே சென்று அடைவதற்கு, ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொள்ளுவதற்கு, நன்மைகளை சுகங்களை விடுதலையை சுதந்திரித்து கொள்ளுவதற்கு ஞானமாய் நடந்து கொள்ளுவேன் இன்றைக்கு என்று அவன் தன்னை அர்ப்பணிப்பதை நாம் காண முடிகிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கு மனிதனுக்கு செம்மையான தோன்றுகிற பாதைகள் அநேகம் உண்டு. ஆனால் உத்தமமான வழி ஒன்றுதான். அது இயேசு நமக்கு காட்டின மெய்யான நீதியின் வழியாக, நித்திய ஜீவனுக்குரிய வழியாக அது காணப்படுகிறது. அந்த வழியிலே எப்படியும் நடந்து விடலாம் அப்படி என்பதல்ல. ஞானமாய் நடந்தால் அந்த வழியிலே ஜீவன் உண்டு, அந்த வழியிலே சமாதானம் உண்டு, அந்த வழியிலே சந்தோஷம் உண்டு, அந்த வழியிலே பாதுகாப்பு உண்டு, அந்த வழியிலே நம்முடைய வாழ்வுக்கு தேவையான சகல நன்மைகளும் நிறைந்திருக்கிறது. ஆனபடினாலே நாம் தெரிந்து கொள்ளுகிற வழி அது உத்தமமான வழியாக இருக்கிறதா என்பதை பார்ப்போம். தாறுமாறான, கோணலான, செம்மையாய் தோன்றுகிற இப்படி ஏராளமான வழிகள் உண்டு. அது நாசத்தின் வழிகளாக, ஆபத்தின் வழிகளாக, மோசம் போக்குகிற வழிகளாக அது நம்முடைய வாழ்வில் அமைந்துவிடும். மெய்யான உத்தமமான வழி இயேசு நமக்கு காட்டின நித்திய ஜீவனுக்குரிய வழி. இயேசுவே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயும் இருக்கிறார். அந்த வழியிலே ஞானமாய் நடக்க நம்முடைய வாழ்வை அர்ப்பணிப்போம். இந்த வழியிலே வந்தும் தாறுமாறாய் அல்ல, இந்த வழியிலே ஞானமாய் நடக்க நம்முடைய வாழ்வை நம் ஆண்டவருடைய கரங்களில் ஒப்புக் கொடுப்போம். காரணம், நம்மை அழைத்து இந்த வழியிலே கொண்டு வந்த நோக்கம் நாம் இன்னும் இந்த வழியில் வந்த பிறகும் நம்முடைய விருப்பத்தின்படி நடப்பதல்ல. ஞானமாய் வேத வசன ஞானத்திலே நடந்து நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் ஒன்று கூட இழந்து போகாமல் எல்லாவற்றையும் சுதந்திரித்து கொள்ளுவதற்காகவே இந்த வழியிலே கொண்டு வந்து வைத்திருக்கிறார். நம்முடைய வாழ்வை ஆண்டவருடைய கரங்களில் ஒப்புக் கொடுத்து இந்த வழிகளிலே விவேகமாய் நடப்போம். கர்த்தர் தாமே நம்முடைய வாழ்வின் சகல நன்மைகளிலும் செம்மையான ஜீவிதத்தின் பகுதிகளிலும் நம்மை நடத்தி ஆண்டவருடைய நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ள உதவி செய்வாராக. ஆமேன், ஆமேன். ஜெபிப்போம். அன்பின் பரலோகத்தின் நல்ல ஆண்டவரே, நீர் எங்களுக்கு காட்டின உத்தமமான மெய்யான வழியிலே
நான் ஞானத்தோடு நடந்து எனக்குரிய ஆசீர்வாதங்களையும் சமாதானத்தையும் நன்மைகளையும் சுதந்திரித்து கொள்ள கிருபை தாரும். ஆண்டவரே, நீர் காட்டின வழியிலே, மெய்யான வழியிலே என்னை அழைத்து கொண்டு வந்து என்னை நடக்க வைத்திருக்கிறேன். இங்கு என்னுடைய விருப்பத்தின்படி தாறுமாறான வழி அல்ல, கோணலான வழிகள் அல்ல, ஞானத்தின் வழி, வேத வசனம் காட்டுகிற வழியிலே நடந்து முன்னேற கிருபை தாரும். ஆண்டுடைய இரக்கங்கள் சூழ ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். அப்படி நீங்கள் செய்கிறபடியாய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.